மீன்கள் விற்பனை செய்து வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் காசிமேடு பகுதியில் உள்ள மீனவ மக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்க பிரதமர் மோடி முயற்சித்து வருவதாகவும், மீனவர்களை சந்தித்து பேசும்போது கச்சத்தீவு பற்றிய உண்மை நிலவரம் அவர்களுக்கு தெரிகிறது எனவும் குறிப்பிட்டார். மீனவர்களின் பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்யும் என கூறிய பால் கனகராஜ், மீனவர்களுக்கு பாதுகாப்பான கட்சியாக பாஜக திகழ்கிறது எனவும் தெரிவித்தார். இந்த பரப்புரை நிகழ்வில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான ஆட்சியில் கண்டிப்பாக மீட்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். 3ஆம் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கண்டிப்பாக கச்சத்தீவை மீட்போம் என்று நம்முடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருக்காரு. அதனால் கச்சத்தீவை பற்றி எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே அவதூறு கிளப்புவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. கச்சத்தீவை உண்மையிலே தாரை வார்த்து கொடுத்தவர்கள் காங்கிரஸ், அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் திமுக என்பது எல்லோருக்கும் தெரியும். மீன்பிடி துறைமுகத்திற்கும் மீனவர்களையும் சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு தெளிவாக உண்மை என்னவென்று புரிகிறது. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதித்தது எது, யார் அந்த வாழ்வாதாரத்தை அழித்தார்கள், யார் அதை காப்பாற்ற முடியும், யார் அதை மீட்பார்கள் என்று தெரியும். அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள்.